அற்புதமாக சீதா பிராட்டியை கரம் பிடித்த செய்தி எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அதில் பன்மடங்கு மகிழ்ச்சி அடைந்தது பண்புக்குரிய பரதன். ராமனை பெற்ற கோசலை பரதனை ஆற கட்டித் தழுவி அவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற தூய உள்ளத்தை காட்டுகின்றார். இந்த உலகம் எதற்காக ஆசைப்படுகிறதோ நாற்காலியை துறந்து தான் கருவில் சுமந்த தாயை சொல்கின்றான், உன் வயிற்றில் பிறந்து சாபத்தை நான் அடைந்தேன் என்கின்றான். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, ஒவ்வொரு நாள் காலை பொழுதையும் கனிவோடு நம்முடைய அருள் நேரம் மாற்றிக்கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஆனந்த ஆரம்பத்தில் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் பண்புக்குரிய பரதன் பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ராமனுடைய பெருமை பேசக்கூடிய நாம் மற்ற பாத்திரங்களை பற்றி அவ்வப்போது தான் சிந்திக்கின்றோம். ஆனால் ராமனுக்கு ஒப்பாக, ராமனுக்கு இணையான பாத்திரம் என்று சொல்வதை காட்டிலும் ராமனை விட கூடுதலாக கம்பன் தன் எண்ணத்தை ஏற்றிய பாத்திரம் பண்புக்குரிய பரதன் என்கின்ற பாத்திரம். தசரத சக்கரவர்த்தி வரியன் ஓம்பும் ஓர் செல்கதி இனிதி காத்து அரசு செய்த அந்த வன்மையில்லாமல் வறுமையில்லாமல் அற்புதமாக அயோத்தி மாநகரத்தை ஆட்சி செய்த தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைகள், ராம லக்ஷ்மண பரத சத்ருக்குன. இந்த ராமன் கோசலையின் பிள்ளை, பரதன் கைகேயினுடைய பிள்ளை. உங்களுக்கு தெரியும், அற்புதமான தாடகை வதம் முடிந்து அவர் தன்னுடைய குலகுருவோடு வருகின்ற போது மிதிலையில் அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி அற்புதமாக சீதா பிராட்டியை கரம் பிடித்த செய்தி எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அதில் பன்மடங்கு மகிழ்ச்சி அடைந்தது பண்புக்குரிய பரதன். ராமன் சீதையை திருமணம் முடித்த பிறகுதான் மாண்டவிக்கும் பரதனுக்கும் திருமணம் நடைபெற்றது. பிறகு அயோத்தி மாநகரத்தில் சிறப்புற ஆட்சி. வயது முதிர்வின் காரணமாக ராமனுக்கு பட்டாபிஷேகம். விடிந்தால் பட்டாபிஷேகம். கூனி என்கின்ற அந்த பெண் கைகேயினுடைய மனத்தை மாற்ற கைகேயி மரவுரி தரித்து 7 ஆண்டு ராமனை கானகம் போவதற்கு அனுப்பி வைத்து விட்டாள். இதில் என்ன சூட்சமம் என்றால், மாண்டவியோடு பரதனுக்கு திருமணம் முடிந்த பிறகு தன்னுடைய மூதாதையர்களை பார்த்து வருவதற்காக அவன் கேகய நாட்டுக்கு சென்று விட்டான். தாத்தா வீட்டுக்கு போயாச்சு. மந்திரையினுடைய சூழ்ச்சி, கைகேயினுடைய வரம். அதனால் என்ன நடந்தது? தசரத சக்கரவர்த்தி உயிர் துறந்து விட்டான். அவனை தைலத்தில் தைலம்னா இன்றைக்கெல்லாம் நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ்ன்னு சொல்கிறோமே, அதை எத்தனை ஆண்டுகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கவியரசு கம்பன் தன்னுடைய பாடலில் பதிவு செய்கின்றான். தைலமாட்டு படலம்னே உண்டு. அந்த தைலத்தில் வைத்து தசரத சக்கரவர்த்தியினுடைய உடலை பாதுகாக்கிறார்கள். இப்போ கேகய நாட்டில் இருக்கக்கூடிய பரதன் வருகின்றான். வந்தவுடனே நாடு நகரம் பொலிவிடந்து இருப்பதை பார்த்து நேராக கைகேயி இடத்துல போனால், கைகேயி தான் பரதன் நாட்டை ஆழ்வதற்கும் ராமன் காட்டுக்கு போவதற்கும் காரணம் என்றவுடன் அவன் சொன்ன ஒத்த வார்த்தை, உன் வயிற்றில் பிறந்து பெரும் சாபத்தை நான் பெற்றுவிட்டேன். யாருக்கு? இந்த உலகம் எதற்காக ஆசைப்படுகிறதோ நாற்காலியை துறந்து தான் கருவில் சுமந்த தாயை சொல்கின்றான், உன் வயிற்றில் பிறந்து சாபத்தை நான் அடைந்தேன் என்கின்றான். கண்ணீர் மல்க கோசலையை போய் பார்க்கின்றான். கோசலை மனம் தாங்க முடியாமல், ராமனை பெற்றவள் அல்லவா, அந்த கொடிய பாவச் செயலுக்கு உகந்த கைகேயினுடைய மனம் மாறிவிட்டதா என்று கேட்காமல் கேட்கின்ற போது பரதன் சொல்றான், தாயே, அன்னையே, என்னை மன்னித்து விடு. உலகத்தில் கொடிய பாவங்கள் இருக்கிறதல்லவா, அத்தனை கொடிய பாவங்களையும் செய்து ஒருவன் நரகத்திற்கு போய் எப்படி நரக வேதனை அடைவானோ அந்த துன்பத்தை இன்று நான் அடைகின்றேன். எனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம் என்று கண்ணீர் வடித்தபோது ராமனை பெற்ற கோசலை பரதனை ஆற கட்டித் தழுவி அவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற தூய உள்ளத்தை காட்டுகின்றார். இன்னும் சொல்ல போனால், சூரிய குலத்தில் தந்தை இறந்தால் ஈமக்காரியங்களை மூத்த மகன்தான் செய்ய வேண்டும். ஆனால் ராமனை காட்டிலும்
பரதன் உயர்ந்தவன் என்பதை இயற்கை வெளிப்படுத்தும் விதமாக ராமனால் செய்ய முடியாததை, ராமன் செய்ய தவறிய ஈமக்காரியங்களை பரதனே முன்னின்று செய்துவிட்டு நாட்டிற்குள் வருகின்றான். விடிந்தால் எல்லோரும் பட்டாபிஷேக ஏற்பாடு. புறம் தள்ளினான். நேராக கங்கை கரைக்கு போகின்றான். குகனை பார்க்கின்றான். குகன் இவன் பெரும்படையோடு வந்தபோது திகைத்து நிற்கின்றான். எப்படி குகன் வருவதை லக்ஷ்மணன் தடுத்த போது தேவன்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று சொல்லி ராமன் திருவடிகளை சுமந்தானோ, அதுபோல இந்த பரதன் குகனிடத்தில் சொன்னான், என் அண்ணனிடம் பேசி அவனை நாட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன் என்றபோது ஆனந்த கண்ணீர் குகன் விட்டான். அண்ணனிடத்தில் அன்பு முறையாடுகின்றான். அண்ணன் மறுத்து விட்டான். 14 ஆண்டுகள் நீதான் அரசாட்சி செய்ய வேண்டும் என்றவுடன் பாத ரட்சகையை மறந்துவிடக்கூடாது. பாத ரட்சகையை வாங்கி தலையில் வைத்து பட்டாபிஷேக நாற்காலியில் பாதத்தை வைத்து இந்த மண்ணில் நன்றியை பழசை மறைக்காத பண்புக்குரியவன் பரதன் என்பதை நிலைநிறுத்தினான். இதிலும் வேகமாகச் சொல்கின்றேன். ஒரு வரி கம்பன் எழுதுகின்றான், 1000 ராமர் நின் கேள் ஆவரோ என்று. 14 ஆண்டுகள் மட்டுமல்ல, ஒரு நொடி நீ வர தவறினாலும் நான் சீதை அக்னி பிரவேசம் செய்ததை நாம் பெரிதாக பேசுகின்றோம். அண்ணன் வரவில்லை என்றால் தொடராட்சி கிடையாது என்று நன்றியின் பாசறையாக, நன்றியின் வித்தாக, அன்பின் கொழுந்தாக, அறத்தின் நாயகனாக அக்னிக்குள் இறங்கப் போகின்ற போது அனுமன் தடுத்து நிறுத்தி ராமன் கொஞ்சம் பரத்வாஜ முனிவர் ஆசிரத்தில் உண்டமயக்கத்தில் உறங்கிவிட்டான். அந்த கோதண்ட ராமன் சாப்பாட்டு ராமனாக மாறி வந்து கொண்டிருக்கிறான் என்று தடுத்தாட்கொண்டான் என்றால், கம்பனுடைய காப்பியத்தில் பண்புக்குரிய பரதனை நினைக்கின்ற போதும் அவன் செய்திகளை கேட்கின்ற போதும் ஆனந்த வெள்ளப்பிறக்கு அடிபிரண்டு ஓடுகிறது. அப்பெருமை கம்பனுக்கே உண்டு. மீண்டும் மற்றொரு நாளில் கம்பனில் கரைவோம். நாளை சந்திப்போம். வணக்கம்.